சிறகடிக்க ஆசை நாளைக்கான ப்ரொமோல பார்த்தீங்கன்னா மீனா வீட்டுக்கு வந்துட்டாங்க. மீனா வந்ததும் முத்துவுக்கு அண்ணாமலை, ரவி இவங்க 2 பேத்துல ஒருத்தர் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததும் முத்து மீனாவை பார்த்ததும் அழுதுட்டாரு. முத்து அழுததை பார்த்து மீனா கோபத்தை மறந்து சமாதானம் ஆயிட்டாங்க. இங்க மீனா பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருக்கலாம், ஆனா முத்து தான் எல்லா இடத்துலையும் தேடிட்டாருல்ல. ஒருவேளை மீனா பார்த்தீங்கன்னா வீட்டு மாடியில இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் முத்து கல்யாணத்துல நடந்த குழப்பத்தை பத்தி இனி பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். மனோஜ் மண்டபத்திலேருந்து ஓடி போனனால தான் மீனாவை என் தலையில கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் மீனா கஷ்டப்படுவாங்க. முத்து இதை பார்த்தீங்கன்னா யதார்த்தமா நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. முத்து என்னதான் இதெல்லாம் யதார்த்தமா சொன்னாலும் மீனா சைட்ல இருந்து பார்க்கும்போது முத்து மீனா கூட ஹாப்பியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்படி பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு மற்றவங்க முன்னாடி புலம்புறது மீனாவுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் முத்து கண்டிப்பாக இதை பற்றி பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கான வீடியோவில் பேசலான்னு தான் அந்த வீடியோ எடுத்தேன், ஆனால் இதை சொல்லாமே விட்டுட்டேன். புதுசாக 2 கேரக்டர் உள்ளே வந்திருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் உப்பு புளி காரம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சீரீஸ்க்கான ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம், இல்லைன்னா சிறகடிக்க ஆசை உப்பு புளி காரம் கொலாபரேஷனாக கூட இருக்கலாம். அண்ணன் மெஸ்ஸில் சாப்பிட்றப்போ முத்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, பாட்டி கையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு. ஒருவேளை பாட்டியோட பொண்ணா கூட சுப்பலட்சுமி இருக்கலாம். உப்பு புளி காரம் சீரீஸில் இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி சுப்பலட்சுமி. இது சும்மா ஒரு கெஸ்ட் தான், ஆனால் இப்போது சிறகடிக்க ஆசையில் இவங்க 2 பேரும் வர்றது உப்பு புளி காரம் சீரீஸுக்கான ப்ரொமோஷன் தான். ஸோ எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.